Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தி ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். கருப்பு உளுந்து வச்சு கஞ்சி செய்ய போறோம். சோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. சோ ரெடி பண்ணும்போது அப்படியே பேசிட்டே நம்ம சொல்றேன். சோ இதுக்கு வந்துட்டு நான் 1 கப்புக்கு வந்து கருப்பு உளுந்து எடுத்துர்க்கேன். 1/4 கப்புக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது போதுமானது. இது நீங்க இவ்வளவுதான் இல்ல செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டா கூட மாவு நீங்க எப்ப வேணுமோ அப்ப வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். சோ 1 கப்புக்கு 1/4 கப் அரிசி. ஸோ பேன் வந்து சூடாகிடுச்சு. ரொம்ப ஹை ஃப்ளேமெல்லாம் வச்சுக்காதீங்க. தீஞ்ச மாதிரி இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட்டும் மாறிடும். ஸோ இதை வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் வறுக்கும் போதே நல்லா அந்த உளுந்தோட வாசனை வந்து நல்லா வரும். தீய விடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிகிட்டே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா வறுக்கும் போது இப்போவே வந்து வாசனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ வந்து பெண் குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டு, அதாவது பூப்படைகிற டைமில் வந்துட்டு ஒரு 10 நாள் அவங்கள வந்துட்டு அந்த தண்ணி ஊற்றுற வரைக்கும் நம்ம வந்துட்டு உட்கார வைப்போம். ஸோ அந்த டைமில் வந்து உளுத்த இந்த பருப்பு ஏலக்காய்லாம் போட்டு பவுட்ரு பண்ணி நெய் போட்டு கிளறி கொடுப்பாங்க. அப்படியே செய்யலாம். இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி கஞ்சி, இப்போ நான் செய்கிற மாதிரி கஞ்சி வந்து செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து போனுக்கு நரம்புக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இடுப்பு வலிலாம் வராமல் இருக்கும். அவங்களுக்கு இப்போவே இந்த டைம்லேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வர அந்த பெயின் எல்லாம் வந்து கம்மியாகும். உண்மையிலே வந்து 50 வயசுக்கு ஆகிட்ட பிறகு நம்ம கூட வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கூட போனெல்லாம் வீக் ஆகிடும். அவங்கெல்லாம் கூட கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா வாசனை கமகமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கூடயே வந்து நம்ம 1/4 கப்புக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அரிசி வந்து ஒரு துணியில் போட்டு நல்லா தொடச்சிக்கோங்க. அது மேலே வந்து மாவு இருக்கும். ஸோ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது பரப்பரன்னு வந்து அந்த பொரியிற சவுண்டு வரும் உங்களுக்கு. அப்போ எடுத்துடலாம். இது வந்து கம்பல்சரி வந்து குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் வந்து இப்போ சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு கூட நீங்கள் கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்து பெண்கள் வந்து பூப்படைகிறாங்க இல்லையா, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இன்னொன்று வந்துட்டு நம்ம தாய்மார்கள்லாம் வந்துட்டு 50 வயசு ஆகிட்ட பிறகு போனெல்லாம் வீக் ஆகிடும். நரம்புக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். அவங்கெல்லாம் கூட கண்டிப்பாக இதை வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு குடிக்கலாம். ஸோ இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். இவங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, எல்லாருக்குமே நல்லது. போன் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, நம்ம போனுக்கு வந்து அவ்வளோ வலு கொடுக்கும். ஸோ இது நான் இன்றைக்கி வந்து 2 in 1 பண்ண போகிறேன். நாங்கள் அம்மாலாம் வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி செஞ்சுட்டு நெய்யில் வந்து கலந்து களி மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இது நம்ம வந்து இன்றைக்கி கஞ்சியும் செய்கிறோம். ஸோ 2 மெத்தடும் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இது கூட வந்துட்டு வாசனைக்கு வந்துட்டு ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. அப்போ கஞ்சி குடிக்கும் போது நல்லாயிருக்கும் அந்த வாசனை. அவ்வளோதான். அரிசி பாருங்கள், அது நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 1 minute. ஸோ இது கூடவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். சூடோடு போடாதீங்க, அப்படியே தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். நல்லா ஆறணும் இது. ஸோ இது ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாலாம் வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக. ஸோ பாருங்கள் எப்படி வந்து அரைச்சிருக்கேன்ட்டு. ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப வந்து கொரப்பாகவும் இல்லை. இந்த மாதிரி கையில் வந்து ஃபீல் ஆகணும். ஸோ அப்போ கஞ்சி குடிக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஸோ இது நல்லா இதையும் ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஒரு பேட்ச் அரைச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம போட்ட 1 கப்பு உளுந்து 1/4 கப்புக்கு அரிசி சேர்த்தது இவ்வளோ வந்திருக்கு. ஸோ நான் வந்து பெரிய கிளாஸ் எடுத்திருக்கேன் தண்ணி. இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 2 கல்லுப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக இதில் நம்ம ஒரு பெரிய கிளாஸ்க்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லைங்களா. இப்போ இந்த கிளாஸ்லேயே வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி, 1/4 கிளாஸ்க்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு நான் வந்து இப்போ காட்டுறேன். ஒரு ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாகிடுச்சுன்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருப்பு தோலோடு நம்ம செய்கிறதுனால தான் இது வந்து கலர் வந்து கொஞ்சம் கருப்பாக தெரியுது. இப்போ தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை நல்லா கலந்துக்கோங்க, இல்லைனா கட்டி ஆகிடும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது மாவு வந்து நல்லா கலந்துக்கணும். அப்படியே வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். இதுலேயே நீங்கள் கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றும் போது கட்டி ஆகிடும். ஸோ தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க.
இல்லை திக்காக தெரிஞ்சிச்சுன்னா கூட நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பால் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து கொதி வரட்டும். பாருங்க நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வந்து நம்ம நல்லா வறுத்துட்டு தான் வந்து செஞ்சுருக்கோம். கொதி வந்தாலே போதும். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்வீட்டுக்காக வந்துட்டு நாட்டு சக்கரை வந்து நான் சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரைலாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஏன்னா அது ஹெல்த்து ட்ரிங்க்குன்னும் போது நம்ம சக்கரை சேர்க்காமல் அப்படியே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி அந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோன்னே உங்களுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். சரி பாருங்கள், கஞ்சி நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வந்து தேங்காய் திருவுனதை இதோட சேர்த்துருங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ மேலே வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. இன்னொரு தடவையும் சொல்கிறேன், பெண் பிள்ளைகளுக்கு ரொம்பவே நல்லது. சரியான ஹெல்த்தி ட்ரிங்க்கு. போனுக்கு ஸ்ட்ரென்த்து, நரம்புக்கு ஸ்ட்ரென்த்து, பேக் பெயின், முட்டி வலி, கால் வலி, கை கால் வலின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இது வந்து அற்புதமான ஒரு மெடிசன் தான் சொல்லுவேன். ஸோ இப்போ இதுலேயே வந்து இன்னொரு மெத்தட்னு சொல்கிறேன் நான். 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். அது கூடவே வந்துட்டு நெய். இது வந்துட்டு பெண் பிள்ளைகள், அதாவது ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்களே அந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு களி, அதாவது உருண்டை செஞ்சு கொடுத்தா அவ்வளோ நல்லது. பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கஞ்சி டைப்லேயும் பண்ணலாம். சரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலரிட்டு, இல்லைனா இது வந்துட்டு நீங்கள் நம்ம வந்துட்டு உளுத்தம் பருப்பெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, இந்த மாதிரி களி பண்ணுறது தான். இது கூடவே வந்துட்டு நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, 1 ஸ்பூன் போட்டுட்டு இந்த மாதிரி நெய் போட்டு கலந்து கொடுத்துட்டா, இப்படி எடுத்துகிட்டு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சாப்பிட கொடுங்க. அவ்வளோ நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை பாய்.